முருகன் கோவிலுக்கு மட்டும் அவ்வளவு எளிதில் யாராலும் வர முடியாது. அப்படி வந்தால் உங்களுக்கு முருகனோட அருள் இருந்தால்தான் இங்கு வர முடியும். இப்போதே நீங்கள் இந்த முருகன் ஆராதனை வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றாலே முருகனின் அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைத்துவிட்டது என்பதற்கே அர்த்தம். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். உங்களுடைய கவலைகள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். ஓம் முருகா என்று கமெண்டில் சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 700 வருடங்கள் பழமையான இந்த கோவிலில் முருகன் மயிலுருவம் போல காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. மலை முழுவதும் குமாரரின் அருள் சூழ்ந்திருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த மலைதான் மயில் வடிவத்தில் இருப்பதாலேயே கோவில் இன்னும் விசேஷமடைகிறது. இங்குள்ள குன்றக்குடி முருகன் கோவிலின் தனிச்சிறப்பு என்னன்னா, முருகனுடன் வள்ளியும் தெய்வானையும் மயில் மீது அமர்த்தியிருக்கிறார்கள். இது மற்ற முருகன் கோவில்களில் பொதுவாக காண முடியாத அரிதான தரிசனம். கோவிலின் அடிவாரத்தில் தேனாற்றுநாதர் என்ற சுயம்பு சிவலிங்கம் இருக்கிறது. இந்த லிங்கத்தை அகத்திய முனிவரே வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. மருதுபாண்டியருக்கு ஏற்பட்டிருந்த ராஜபிளவை என்ற கடினமான நோயை இங்குள்ள முருகன் தரும் திருநீர் குணப்படுத்தியதாக ஒரு பழம்பெரும் சம்பவம் கூறப்படுகிறது. இங்கு மனமாற்றத்துடன் வேண்டினால் தோல் தொடர்பான நீண்டகால பிரச்சனைகளும் சரியாகும் என்று பலர் நம்புகிறார்கள்.